फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் பாயாசம்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதுலயும் ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப சுவையா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத செஞ்சு காமிக்க போறேன் வாங்க பார்க்கலாம் ஜவ்வரிசி பாயாசம் பண்றதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அதாவது 100 கிராம் ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசி இந்த மாதிரி ஊற போட்டு எடுத்துர்க்கேன் ஊற போட்டு எடுத்தோம்னா டக்குன்னு வெந்துரும் அதுக்காக தான் இப்போ இதல 2 கப்ல இருந்து 3 கப் தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் இதல 1/2 லிட்டர் 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இதல இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்தறலாம் சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வரணும் வெந்து நல்லா கண்ணாடி மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம இத நல்லா வேக வச்சிரலாம் பாருங்க இப்போ ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் ஆயிருக்கு நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஜவ்வரிசி இப்போ இதல நம்ம பால் சேர்த்தறலாம் நான் இன்னைக்கு 400 ml அளவுக்கு நல்லா திக்கான காய்ச்சின பால் தண்ணி சேர்க்காத பாலா எடுத்துர்க்கேன் இப்போ இத சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து இந்த கன்சிஸ்டன்சி பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஏன்னா ஜவ்வரிசி பாயாசம் கொஞ்ச நேரத்துல வந்து கெட்டி ஆயிடும் சோ நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் பாலோட குவாண்டிட்டியை வந்து எச்சு பண்ணிக்கோங்க உடனே சாப்பிடுற மாதிரி இருந்தா சரியா இருக்கும் இப்போ இதல நம்ம சர்க்கரையும் சேர்க்க போறோம் அதனால கொஞ்சம் சர்க்கரை தண்ணி விடுங்கறனால இது சரியா வரும் இப்போ இந்த பாலோட இந்த ஜவ்வரிசி சேர்ந்து கலந்து வரட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ இதல நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிரலாம் இதல 100 ல இருந்து 125 கிராம் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கு விட உங்களுக்கு இனிப்பு கம்மியா சேர்க்கணும்னா 75 கிராம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் இதல 100 கிராம் சர்க்கரை சேர்க்கறேன் இது வந்து கரெக்ட்டான இனிப்பா இருக்கும் இனிப்பு வந்து அதிகமா சாப்பிட வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 25 கிராம் குறைச்சு சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு தண்ணி விடும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாருங்க எவ்வளவு க்ரீமியா இருக்குன்னு இப்பவே இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கறேன் இது வந்து டோட்டலா ஆப்ஷனல் தான் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியா டேஸ்டா இருக்கும் வேண்டானா விட்டுருங்க இப்போ பாயாசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை நெய்ல வறுத்துக்கலாம் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கறேன் நெய் சூடாயிடுச்சு இதுல முந்திரி கொஞ்சமா பாதாம் அப்புறம் உலர் திராட்சை எல்லாமே சேர்த்தறலாம் சேர்த்துட்டு இத நல்லா நெய்ல வறுத்துக்கலாம் நல்லா உப்பி வரும் திராட்சை அது வரைக்கும் இத நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இத எடுத்துறலாம் நம்ம இப்போ பாயாசம் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இதல கொட்டிடலாம் போட்டுட்டு அதோடவே ஏலக்காய் பொடி சேர்த்துறலாம் ஒரு 4 ல இருந்து 5 ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டேன் இத சேர்த்துக்கலாம் இதல வேணா நீங்க கொஞ்சமா இந்த அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குங்குமப்பூ இன்னைக்கு நான் சேர்க்காம தான் பண்றேன் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க நல்ல கலரும் கிடைக்கும் ஃப்ளேவரும் பிடிச்சதுனா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட பால் அண்ட் ஜவ்வரிசி பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த பாயாசத்தை வீட்ல ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுங்க பிடிச்சிருந்தா நிக்கிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்